குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 12/6/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 5:52. திதி இன்றிரவு 8:56 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் அதிகாலை 1:38 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று மாலை 6:20 வரை அர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இரவு 8:56 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 1:38 வரை பூராடம், பின்பு உத்திராடம். இன்றைய தினம் சஷ்டி, சுப முகூர்த்தம், வளர்பிறை சஷ்டி. சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்றைய தினம். இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது மகாவிஷ்ணு வழிபாடு. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகிற பொருள், ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க. சோம்புனா வாசனையா இருக்கும். அந்த சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பட்டை அதில் வச்சு 1 ரூபாய் காயின் வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை சொல்ல போறேன். இந்த மந்திரம் எல்லாவற்றிற்கும் சிறந்தது. எல்லா மதத்தினரும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இவர்கள்தான் சொல்லணும் அப்படின்னு விதிமுறை எல்லாம் கிடையாது. நம்ம முதல்ல கோச்சாரத்தை பார்த்துருவோம். ரிஷப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், புதன், குரு பகவான். சிம்மத்தில் சந்திர பகவான், மாந்தி பகவான். கன்னியில் கேது பகவான். கும்பத்தில் சனி பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் அங்காரக பகவான். சரி, இன்றைய தினம் ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அபூர்வமான மந்திரம். சப்தகர்ஷினி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளவே முடியாது என்ற விதி இருந்தால் மட்டுமே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு தெரிய வரும். அந்த வகையில சில அபூர்வ மந்திரங்களை நாம் ஜெபிப்பதன் மூலம் உங்களுக்கு அளப்பரிய ஆற்றல் கிடைக்க உள்ளது. நம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வரும் காலத்திலேயே உங்களை சுற்றி நடக்கும் மாற்றங்களை உங்களால் உணர முடியும். எப்படி என்றால், மகாலட்சுமியுடன் திருப்பார்கடலில் தோன்றியது சங்கு. கடலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வலம்புரி சங்கு ஓங்கார ஒளி எழுப்புமாம். சாதாரண சங்கில் ஓம்கார ஒளி உள்ளடங்கி இருக்கும். சங்கொலி துர் ஆவிகளை விரட்டும். சங்கு பக்கம் துர் ஆவிகள் வரவே வராது. குழந்தைகளுக்கு கூட பால் முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா சங்குல ஊற்றி கொடுப்பார்கள். மனித மண்டை ஒட்டு பூஜையும் சங்கு பூஜையும் ஒன்றுதான். மண்டை ஓடு காளிக்கு உரியது. சத்ரு சம்ஹாரம் செய்யும். சங்கு லக்ஷ்மிக்கு உரியது. சங்கு பூஜை செய்து வந்தால் தன ஆகர்ஷணம், பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். சங்கு காயத்ரி மூலம் பிற உலகத்துடன் சூட்சம தொடர்பு கொண்டுள்ளனர். இப்போது தமிழ்நாட்டில் மிக சில இடங்களில் இந்த தொடர்பு இருக்கின்றது. சங்கினை பயன்படுத்தாத நேரத்தில் வெள்ளி பாத்திரத்தில் சுத்தமான நீரில் மூழ்க வைத்திருக்க வேண்டும். உபயோகிக்கும் போது அதை எடுத்து தூய துணியினால் நன்கு துடைத்துவிட்டு அதற்கு சாம்பிராணி புகை காட்ட வேண்டும். தமிழ்நாட்டில் முற்காலத்துல துறவிகள்லாம் கர்ணயட்சினி மற்றும் கர்ண பைரவர் மந்திரங்களை ஜபிப்பார்களாம். அது துறவிகளின் உடற்கூரை பொறுத்து வலது காதிலோ அல்லது இடது காதிலோ முக்காலமும் அது சொல்லுமாது. கர்ணயட்சினி மந்திரம் நான் ஒரு முறை போட்டிருக்கேன். இப்போ கிடையாது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கர்ணயட்சினி மந்திரத்தை நான் போட்டு
நிறைய பேர் அதை சொல்லி இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் முறைப்படி சொல்லணும். அதனால மனதால் கேள்வி கேட்க கேட்க பதில் சொல்லிக்கொண்டே இருக்குமாம். வடநாட்டில் அதே போல சப்தா கர்ஷினி என்னும் பெண் தேவதை மந்திரம் சொல்லி அருள்வாக்கு, ஜோதிடம், கைரேகை, பிரசன்னம் என பல தொழில் செய்கின்றனர். சப்தா கர்ஷினிக்கு ரூபம் கிடையாது, மந்திரம் மட்டும் உண்டு. அடிக்கடி பால் சாதம், வாழைப்பழம் சாப்பிட்டு வர சித்தியாகும். காதுல கனக புஷ்பராகும் கடுக்கன் அணிவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பழைய வித்வர்கள், அதாவது நிறைய பேர் வித்வான்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடுக்கன் அணிந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா இதற்கு தான். அது நமது உடலை மந்திர உடலாக மாற்றிட வேண்டும். மனம் விருப்பு வெறுப்பின்றி இருந்தால்தான் செய்திகளை தூய மனதில் எளிதில் பெறலாம். இந்த மந்திரம் 1,00,000 தடவை சப்த கர்ஷினி மந்திரம் ஜபிக்க வேண்டும். உங்களின் கைக்கு அடக்கமான வெண்மையான சங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு நீங்கள் குரு அம்சம் எனில் வலது காலில் சங்கை வைத்து சப்தகர்ஷினி மந்திரம் தினமும் 108 முறையும், நீங்கள் சுக்கிர அம்சம் எனில் இடது காதில் சங்கை வைத்து சப்தகர்ஷினி மந்திரம் தினமும் 108 முறையும் அந்த 1,00,000க்கு மேல் ஜபித்து வர வேண்டும். தினமும் 108ன்னு 1008 கூட சொல்லலாம். சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள். அதே போல சங்கின் கீழ்ப்பகுதி காதின் கீழ் மடலில் பொறுத்து பிடித்து கொள்ள வேண்டும். சங்கில் நல்ல தேவதை தான் பேசும். இந்த சப்தகர்ஷினி மந்திரம் என்னவென்றால், இந்த பயிற்சியை யார் செய்யலாம் சொன்னால் 21 வயது நிரம்பியவர்கள் தான் செய்ய வேண்டும். எந்த மதத்தை சேர்ந்தவரும் செய்யலாம். பெண்கள் மட்டும் மாத ஓய்வு நாட்களில் 5 நாட்கள் சொல்லக்கூடாது. இதற்கு இந்த பயிற்சிக்கு தனி அறை அவசியம். இயலாவிட்டால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் மது, மாமிசம், முட்டை தொடக்கூடாது. இது கட்டாயம். இந்த நான்வெஜ் எல்லாம் தொடாம இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இந்த சப்தகர்ஷினி மந்திரம் என்னவென்றால், ஓம் ரீ ஆகர்ஷய ஆகர்ஷய சப்தகர்ஷினி ஆகர்ஷய ஆகர்ஷய வாவா ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இன்னொரு முறை சொல்றேன். இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இது சங்கு வச்சுக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் ரீங் ஆகர்ஷய ஆகர்ஷய சப்தகர்ஷினி ஆகர்ஷய ஆகர்ஷய வாவா ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 21 வயது நிரம்பியவர்கள்தான் சொல்ல வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு மேல் எந்த வயது உள்ளவர்களும் இதை சொல்லலாம். இந்த மந்திரத்துக்கு மிக சக்தி உண்டு. நம் வீட்டில் உள்ள தீய ஆவிகள், தீய சக்திகள் எல்லாம் இது. அதுவும் இந்த ஜோதிடர்கள், குரு, இந்த அருள்வாக்கு சொல்கிறவர்கள் இந்த மந்திரத்தை சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை காதில் இந்த சங்கை வைத்து சொல்லுங்கள். 1,00,000 வீதம் சொல்ல வேண்டும். அது நீங்க ஒரு நாளைக்கு 1008 சொல்லலாம், இல்ல 10,000 சொல்லலாம். ஆனா 108 கண்டிப்பாக சொல்லணும் தினமும். இதை சொல்ல 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 இந்த தேவதை, இதுக்கு இந்த உருவம் கிடையாது. இது காதுல பேசும். கண்ணை மூடி தியானம் செய்தால் நீங்க கேட்குற கேள்விக்கு இது பதில் சொல்லும். இந்த மந்திரங்களை எல்லாம் யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்தாலும் பணம் வாங்கி தான் சொல்லி கொடுப்பாங்க. நான் இதை சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன்னு. இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயத்துல ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். பொழுதுபோக்கு விஷயத்துல கையிருப்பு குறையும். அரசு விஷயங்களை பொறுமையை கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி வேலையில சிறு சிறு சங்கடங்கள், தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். பரணி நட்சத்திரக்காரர்கள் ஏற்றம் இறக்கமான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு எதையும் கையாளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு செயல்பாட்டிலும் புதிய அனுபவம் வெளிப்படும். கலைத்துறையில் ஈடுபாடு ஏற்படும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். சில பேருக்கு அரசு அதிகாரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வேலை செய்யும் இடத்தில் சாதகமான சூழலாம் அமைகின்ற ஒரு தருணம். பங்குதாரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. மறைமுக சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக நன்றாக இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். சிக்கல்களால் ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு தருணம். தேவையற்ற செலவுகளை குறைப்பீங்க. எந்த ஒரு செயலிலும் புத்துணர்ச்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம். இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் சில வேலையெல்லாம் முடிப்பீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்துல மிக அமைதியான சூழல்லாம் ஏற்படும். அதே போல இன்றைய தினம் தடையாக இருந்து வந்த, இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த தன வரவு சிறப்பாக இருக்கும். உதவிகள் கிடைக்கும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்த்த உதவிகரம் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. கவனமா இருங்க. எந்த ஒரு செயலிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது இன்னும் நன்று. பிள்ளைகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் புதிய அனுபவம் மேம்படும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடை தாமதம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடமும் மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நினைத்த வேலையில அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் போட்டிகள்லாம் அதிகரிக்கும். சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். உழைப்புக்கான மதிப்பு மரியாதையெல்லாம் இன்றைய தினம் தாமதமாக தான் கிடைக்கும். அதனால கவனமா இருங்க. பூர்வீக சொத்துல சற்று கவனம் தேவை. கல்வியில மாணவர்களுக்கு ஏற்றம் இறக்கமான சூழல் அமையும். இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாள்.
வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைலாம் கட்டுக்குள்ள இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். சமூக பணிகளை ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் சாதகமான சூழலாம் அமையும். மனதளவில் உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் ஒரு உற்சாகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். அலுவலகத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலகுகின்ற ஒரு நாள். எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சமூகம் சார்ந்த புதிய கண்ணோட்டம் உங்களிடம் ஏற்படும். உங்களுடைய செயல்களை அணுகுமுறைகளால் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சேமிப்பு அதிகரிக்கும், செலவுகள் குறையும், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வரவுகளில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். புதிய விஷயத்துல பொறுமை தேவை. மாணவர்களுக்கு பாடங்கள்ல சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி விலகும். அரசு வழியில சாதகமான சூழல்லாம் ஏற்படும். ஆன்மீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும். தடையாக இருந்தவர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும். அதாவது உங்களுக்கு யார் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்களோ, ஒரு வியாபாரம் ஆகட்டும், தொழிலாகட்டும், ஒரு தடை செய்கிறார்களோ, அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாள். அவர்களுடைய ஒரு ஆசீர்வாதம், அவர்களுடைய பேச்சை இன்னைக்கு கேட்டு நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, இசையின் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனை போக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவும். அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற ஒரு விஷயத்துலலாம் நுழையாதீங்க. இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே எந்த ஒரு வேலையும் செய்து முடிங்க. அது உங்களுக்கு நல்லதை செய்யும். திட்டமிட்ட காரியங்களை பொறுமையோடு செயல்படுத்துங்க. கடன் விஷயங்களை சிந்தித்து முடிவெடுங்க. குடுக்கல் வாங்கல நிதானத்தை கடைபிடிங்க. எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறைகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி உங்களிடம் வேலை பார்ப்பவர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர வழியில உதவிகரம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தையில் சாதகமாக அமையும். வண்டி வாகன பழுதுகளை சரி செய்வீங்க. வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அலுவலகத்தில் அமைதியான சூழல்லாம் ஏற்படும். போட்டிகளில் எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும். எந்த விஷயத்தில்? வீடு மனை வாங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி சகோதர வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம். தாய்மாமன் வழியில கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை இன்னைக்கு தரும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு சில விஷயத்தில் கவலைகள் இருந்திருக்கும். அந்த கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் முடிவே இல்லாம இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் இன்னைக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுடைய அன்பான பேச்சுக்களால் சில காரியம் அனுகூலமாக இன்னைக்கு ஏற்படும். வழக்கு பிரச்சனைகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க உயர் அதிகாரிகள் மூலம் சில சூட்சமங்களை அறிந்து கொள்வீங்க. நினைத்த வேலையை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. நண்பர்களிடம் மனமிட்டு பேசுங்க, நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.